வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3 முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, விரிவாக்குக. இங்கே ஒரு 4 கணக்குகள் கொடுத்துருக்காங்க, இயற்கணித கோவைகள். இதை நம்ம விரிவாக்கி எழுதணும். சரியா? முதல் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 3m + 5 அடுக்கு 2. இதை நம்ம விரிவாக்கம் பண்ணணும். இது வந்து எந்த ஃபார்முலா பாருங்க, a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். எடுத்து எழுதிக்கலாமா பாருங்க, 3m + 5 + 5. சரியா? அடுக்கு 2. இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக 3m, பிக்கு பதிலாக 5 மாற்றலாமா? பாருங்க, a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 3m. அப்போ 3m அடுக்கு 2 ப்ளஸ் ஃபார்முலாவுக்கு 2 ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 3m, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 ப்ளஸ் b ஸ்கொயர், பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 அடுக்கு 2. சரியா? இப்போ பாருங்க, ஸ்கொயர் பண்ண போகிறோம். 3m ஸ்கொயர் பண்ணலாம், 3 தனியாக ஸ்கொயர் பண்ணலாம், m தனியாக ஸ்கொயர் பண்ணலாம். 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. இந்த m ஸ்கொயர் அப்படியே வந்துடும். m ஸ்கொயர் பண்ணால் m ஸ்கொயர் ப்ளஸ் நம்பரை பெருக்குங்க. 2 3 6, 6 5 30, 30 m எல்லாம் பெருக்கல் இருக்குது. 2 3 6, 6 5 30, இந்த m அப்படியே வந்துடும். ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணுங்கள், 5 × 5 25. முடிஞ்சுது. இதான் என்னது, இதனுடைய விரிவாக்கம். எது, 3m + 5 அடுக்கு 2. இதனுடைய விரிவாக்கம். அடுத்தது ரெண்டாவது பாருங்க, 5b - 1 அடுக்கு 2. இதை நம்ம விரிவுபடுத்தணும். இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்முலா, இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா நடுவில், அதனால் a - b தான் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்த போகிறோம். கொடுத்துருக்கு, எடுத்து எழுதுங்க. என்ன இருக்குது, 5b - 1 அடுக்கு 2. பாருங்கள், ஏக்கு பதிலாக 5b, பிக்கு பதிலாக 1. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸை பார்க்கக்கூடாது. பாருங்கள், முதல்ல a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, 5b அடுக்கு 2 அப்படியே வந்துடும், மைனஸ் 2 அப்படியே வந்துடும். ஏக்கு பதிலாக 5b, பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் b ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1, இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 5 ஸ்கொயர், 5 × 5 25. பாருங்கள், 5 ஸ்கொயர், 5 × 5 25. பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், இதை தனியாக ஸ்கொயர் பண்ணால் இதை தனியாக ஸ்கொயர் பண்ணால் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, பி ஸ்கொயர்னா பி ஸ்கொயர். சரியா? மைனஸ் இதை பெருக்குங்க, நம்பரை பெருக்குங்க. 2 10, 10 1 பண்ணால் 10, இந்த பி அப்படியே வந்துடும். நம்பரை மட்டும் பெருக்குனா போதும். 2 10, 10 1 10, இந்த பி. சரியா? ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 × 1 1 தான். இதான் என்னது, இதை விரிவுபடுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது மூணாவது பாருங்க, என்ன இருக்குது பாருங்க, 2n - 1 இன்ட்டு 2n + 3. இந்த இடத்துல பயன்படுத்த போகிற ஃபார்முலா முதல்ல எழுதுகிறேன் பாருங்க, x - a இன்ட்டு x + a இன்ட்டு x + b ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் a + b இன்ட்டு x ப்ளஸ் ab. இதான் ஃபார்முலா. இப்போ அந்த கணக்கு எடுத்து எழுதுவோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2n - 1 இன்ட்டு 2n + 3. இதுதான் கணக்கு. இப்போ பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2n. பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல 2n, ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 3. பாருங்க, இங்கே ஃபார்முலா எல்லாம் ப்ளஸில் தான் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது, கவனமாக எடுக்கணும். ஏக்கு பதிலாக -1, பிக்கு பதிலாக 3. பாருங்க, முதல்ல எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 2n அடுக்கு 2 ப்ளஸ் a ப்ளஸ் b, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, -1 ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 3. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள், 2n. பாருங்கள், எக்ஸுக்கு பதிலாக 2n ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, -1, பிக்கு பதிலாக என்ன இருக்குது, 3. சரியா? 3. இதை சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4, n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர், 2n ஹோல் ஸ்கொயரா, 2 × 2 4, n ஸ்கொயர் பண்ணால் n ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் பாருங்க, 3லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 2, இந்த இடத்துல இந்த 2n அப்படியே வந்துடும். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பெருக்குனா மைனஸு, 1 3 3. இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 4n ஸ்கொயர்
ப்ளஸ் 2 2 4000 பெருக்குனா 2 2 பேர் 4 இந்த எண் அப்படியே வந்துடும். அதாவது 2 2 என்ன பேர் 4 எண் -3 அப்படி வந்துடும். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கு அடுத்தது 4வது பாருங்க. 4வது என்ன இருக்கு 4p² -25q². இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதணும். அதுக்கு முன்னால் நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா எழுதலாமா? ஃபார்முலா என்ன பாருங்க, a² - p² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. இதான் என்னது நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா. இப்போ கணக்கு எடுத்து எழுதலாமா? பாருங்க 4p² -25q² ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதணும். இந்த 4p² 2p அடுக்கு 2ன்னு எழுதலாமா? பாருங்க 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வந்துடும், p² p². அதே மாதிரி இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். 25q² 5q அடுக்கு 2ன்னு எழுதலாமா? 5 ஸ்கொயர் பண்ணுங்க, 5 பெருக்கலாம் 5 25 வந்துடும், q ஸ்கொயர் பண்ணால் q² வரும். அப்போ இதை நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். பாருங்க a² - b² ஈக்குவல் டு a + b இன்ட்டு a - b. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க 2p, பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க 5q. இப்போ ஃபார்முலா மாற்றலாமா? ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது 2p ப்ளஸ் ஃபார்முலா பிக்கு பதிலாக என்ன இருக்குது 5q. முடிஞ்சுதா? திரும்ப பாருங்க a - b. ஏக்கு பதிலாக 2p மைனஸ் ஃபார்முலாவுக்கு மைனஸ் பிக்கு பதிலாக 5q. இதான் என்னது நமக்கு விரிவுபடுத்தி கிடைக்கக்கூடிய ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.